லேரியை போலீஸ் ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிட்ட மாதிரி தெரியுதுல்ல? அதான் இல்லை. நம்ம ஊரில் மாதிரி என் நகையை காணோம் அப்படின்னு சொன்ன உடனே போயிட்டு சஸ்பெக்டை தூக்கிட்டு வந்து ஜெயிலையோ இல்லை வெளியில் எங்கேயாவது வச்சா அடித்து உதச்சிலாம் அங்கே கேள்வி கேட்க முடியாது. யார் மேலே சந்தேகம் இருக்குதா இல்லை அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கணுன்னாலோ ப்ராப்பரான வாரண்ட் வேணும். அப்படி ப்ராப்பரான வாரண்ட்டு கொண்டு வந்து இந்த மாதிரி உங்கள் மேலே சந்தேகம் இருக்குது, உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டால் கூட இல்லை நான்லாம் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், என் லாயரை கூப்பிடுங்க, அதுக்கப்புறம் என்னத்தை வேணால் பேசலாம் அப்படின்னும் சொல்லுவாங்க. போன எபிசோட்லேயே சொன்ன மாதிரி நவம்பர் 2 லேரியை போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணையில் ஜெசிகா கேஸ் மட்டும் இல்லாமல் ட்ரேசியா கேஸையும் பற்றி தான் விசாரித்தாங்க. ட்ரேசியா யார், எப்படி காணாமல் போனாங்க அப்படிங்கிறதையும், லேரி வாயிலேருந்து ஈஸியாலாம் உண்மை வெளியில் வரல, போலீஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கொண்டு வந்தாங்கன்றதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள பார்ப்போம். ட்ரேசியா ரைட்லர் இந்தியானா வெஸ்லியன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்க ஒரு 19 வயசு பொண்ணு. மார்ச் 29, 1993 மண்டே நைட் ஒரு 8 மணிக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசர்ச் பேப்பர் எழுதிட்டு இருந்த பொண்ணு ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு நியர்பையில் இருக்கிற ஒரு ரிலையபிள் ட்ரக் ஸ்டோருக்கு போகிறாங்க. அதுவும் தனியாக நடந்தே போகிறாங்க. அவங்க ரூம்லேருந்து அந்த ஸ்டோர் ஒரு 1/2 மைல் இருக்குது. கார்னர் ஆஃப் 45th ஸ்ட்ரீட் அண்ட் ஆடம் ஸ்ட்ரீட். இங்கே இருக்க ஸ்டோர்லேருந்து ஒரு ஃபேயோ ரூட் பியர், ஏதோ பியர் வாங்கியிருப்பாங்க போல், அந்த கடையிலேருந்து கரெக்டாக 8 மணிக்கு அவங்க கிளம்பியிருக்காங்க. கடையிலேருந்து கிளம்பின ட்ரேசியா ரிட்டன் ரூமுக்கு போகவே இல்லை. ட்ரேசியாவோட ரூம்மேட்டான பிளெண்டா பெர்ரி ரொம்ப நேரம் ஆகியும் ட்ரேசியா ரூமுக்கு வரலன்னதும் அவங்க ரொம்ப பயந்து போய் ஓஹியோவில் இருக்கிற அவங்க பேரண்ட்டுக்கு கால் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ட்ரேசியா வெளியில் போனால் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, இன்னும் ரிட்டன் ரூமுக்கு வரவே இல்லை அப்படின்னு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. விஷயம் போலீஸ்க்கும் போகுது. அடுத்த நாளே ட்ரேசியா பேரண்ட்ஸ் கேம்பஸுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. மனசில் அவ்வளோ பயத்தோடையும் கஷ்டத்தோடையும் 19 வருஷம் வளர்த்த பொண்ணு திடீர்னு காணும்னா யாருக்கு தான் பயம் இருக்காது. போலீஸ் ட்ரேசியா போன அந்த ரூட்டில் நடந்து போய் பார்க்குறாங்க. ஏதாச்சும் குழு கிடைக்குமா, இல்லை யாராவது பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற மாதிரி. ட்ரேசியாவோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலின்னு ஒரு 100 பேருக்கு மேலே வாலண்டியர்ஸாக ட்ரேசியாவை தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி கேட்டர் எலமெண்ட்ரி ஸ்கூலுங்கிற ஒரு ஸ்கூல் பக்கத்தில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி, யாருமே யோசிச்சு கூட பார்க்காத மாதிரி இரத்தக்கரையோட ஒரு ட்ரெஸ் பீஸை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ட்ரெஸ் ட்ரேசியா லாஸ்ட் நைட் போட்டிருந்த ட்ரெஸ் தான் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த இரத்தக்கரையோடு இருக்கிற ட்ரெஸ் ட்ரேசியாவோட தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் போலீஸ் தேடுறத இன்னுமே லார்ஜ் ஸ்கேலில் ஸ்பீடும் பண்ணுறாங்க. அவ்வளோ பேர் அவ்வளோ நேரம் தேடியும் யாருக்குமே எந்த ஒரு குழுவும் கிடைக்கல. சாட்டர்டே மோர் தென் 400 பீப்புள் ட்ரேசியாவை தேட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஸ்டூடெண்ட், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, டிடெக்டிவ் எல்லாருமே ட்ரேசியா எங்கேயாவது சேஃபாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தேடிட்டு இருக்காங்க. ஸ்டில் எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. போலீஸ் எவ்வளோ தேடியும் ட்ரேசியா எங்கே போனாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியல. டிடெக்டிவ் லீசா ஃப்ராங்க்லின் 26 ஹவர்ஸாக ட்ரேசியாவை தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட சூப்பர்வைசர் ஃபோர்ஸ் பண்ணி வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போன ஃபியூ ஹவர்ஸ்லேயே ட்ரேசியாவை தேடுறதுக்கு ரிட்டன் வந்துடுறாங்க. யாருக்கு தான் நிம்மதியாக தூக்கம் வரும் இந்த இடத்துல? ஏப்ரல் 10, 1993 ட்ரேசியா காணாமல் போய் 10 நாள் ஆகிட்டு இன்னும் எல்லோரும் ட்ரேசியாவை தேடி தான் இருந்தாங்க. இந்தியானா வெஸ்லியா யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு குரூப்பும், கொலராடோலேருந்து ஒரு குரூப்பும் ஃபுல் மேரின் சிட்டியவே தேடிட்டாங்க. போலீஸும் ட்ரேசியா காணாமல் போன அன்னைக்கு யாராச்சும் ஏதாச்சும் பொண்ணு தனியாக நடந்து போகிறத பார்த்துருந்தா தயவு செஞ்சு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்றதையும் அனௌன்ஸ்மெண்ட்டாக வெளியில் விடுறாங்க. 2 வீக்ஸ் ஆயிடுச்சு ட்ரேசியா காணாமல் போய். போலீஸ் ட்ரேசியா ரூம்லேருந்து 55 ஸ்கொயர் மைல் ஏரியாவை கவர் பண்ணுறாங்க. ஹார்ஸை வச்சுமே தேடுறாங்க. அமெரிக்காவில் நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கும். ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு போகணுன்னா அதுக்கு நடுவில் வெறும் லேண்டு தான் இருக்கும். அங்கங்கே சின்ன சின்ன கடை, கேஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரேசியா காணும்னு தவிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட ப்ராங்க் கால்ஸ் வருது. ட்ரேசியா எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும்னு. போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஹராஸ்மெண்ட் கேஸில் அவங்கள உள்ளேயும் போடுறாங்க. மே 24, 1993 ட்ரேசியா ஃபேமிலி $5000 ஆஃபர் பண்ணுறாங்க. என் பொண்ணை யாராவது பார்த்துருந்தா சொல்லுங்கள் அப்படின்னு. டொனேஷன் மூலயமா அந்த $5000 $40,000 ரிவார்டாக மாறுது. எப்படியாச்சும் ட்ரேசியா ரிட்டன் வந்துடுவாங்க, யாராவது பார்த்துருப்பாங்க, யாராவது சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். 1994 நவம்பரில் லேரி அரெஸ்ட் பண்ணும்போது வேனில் இந்த ரோப், நைஃப், ட்ரேசியாவோட போஸ்டர்லாம் பார்த்துட்டு
மேபி இவங்க கூட ட்ரேசியாவை கடத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்தாலும் ஃபிசிக்கலாக எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. ஒரு பிளட் ஸ்டெயின் இருக்கிற ஒரு துணியோ அந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. 1993 காணாமல் போன ட்ரேசியா இப்போ வர இந்த நிமிஷம் வர எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, எதுவுமே தெரியல. ஸ்டில் மிஸ்ஸிங். போலீஸ் லாரிட்ட ட்ரேசியா பற்றி கேட்டாலும் தனக்கும் ட்ரேசியா கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்கான். 1994 மார்ச்லேருந்து 1994 நவம்பர் வரை நடந்த விசாரணையில் லாரிக்கு ஏதோ மனநல பிரச்சனை இருக்குன்னு நினச்ச போலீஸ் வாபாஸில் இருக்கிற ஓட்டிஸ் ஆர்போன் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு லாரியை ட்ரீட்மெண்ட்டுக்கும் போக சொல்கிறாங்க. லாரி மென்டலி அன்ஸ்டேபிள் மாதிரி நடந்துட்டு இருந்திருக்காரு. எனக்கு அப்படிலாம் தோணலை. இவ்வளோ விஷயத்த இவ்வளோ தெளிவாக பண்ண ஒருத்தன் மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்க வாய்ப்பு இருக்கா என்ன? நவம்பர் 2, 1994 2.5 மணி நேரம் லாரியை விசாரித்ததில் ஜெசிகாவை நான் பார்த்ததே இல்லைன்னு, தனக்கும் ஜெசிகா கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்கான். இடையில அழுதுக்க வேறு செஞ்சுருக்கான். அழுதுகிட்டே போலீஸ்கிட்ட என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த டைம் போலீஸ் லாரியை விட்டுறாங்க. வீட்டுக்கு போ, அதுக்கப்புறம் எதுனா நாங்கள் கூப்பிட்டு அனுப்புகிறோம் அப்படின்னு. அகைன் நவம்பர் 15 போலீஸ் கூட FBI-யும் ஜாயின் பண்ணிடுறாங்க. என்னடா FBI-யா? FBI பார்க்குற அளவுக்கு இது அவ்வளோ பெரிய கேஸான்னு கேட்டால் ஆமாம், இது பெரிய கேஸ் தான். லாரி ஜெசிகாவை இல்லினஸ்லேருந்து இந்தியானாவை கடத்திட்டு வந்திருக்கான். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கடத்திட்டு வந்ததுனால FBI-யில் ஜாயின் பண்ணுறாங்க. இல்லினஸில் நடந்ததை இல்லினஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் செக் பண்ணுவாங்க. இந்தியானாவில் நடந்ததை இந்தியானா டிபார்ட்மெண்ட் செக் பண்ணுவாங்க. இந்த 2 பேருக்கும் நடுவில் காமனாக FBI தான் இருப்பாங்க. நம்ம ஊரில் எப்படி CBIன்னு இருக்காங்களோ அந்த மாதிரி அந்த ஊரில் FBI இருக்கிறாங்க. மார்னிங் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண விசாரணை அடுத்த நாள் மார்னிங் 3:20 வரைக்கும் போகுது. டைமில் FBI போலிகிராஃபி டெஸ்ட் எடுக்கிறான்னு கேட்டால் அதுக்கு லாரி நோ சொல்லியிருக்காரு. போலிகிராஃபினா இந்த உண்மையை சொல்கிறத கண்டுபிடிக்க மிஷின் வச்சுருப்பாங்கல்ல, ஹார்ட் பீட்டு, நம்மளோட பிளட் ப்ரெஷரு, இதெல்லாம் வச்சு நம்ம உண்மையை சொல்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத ஒரு மிஷின் வந்து கரெக்டாக சொல்லும்னா அது ஒரு கிராஃப் மாதிரி வரையும். நம்ம பொய் சொன்னால் அந்த கிராஃப் ரொம்ப மேலே போயிடும், உண்மையை சொன்னால் கரெக்டான நேர்கோட்டிலே இருக்கும். இதை வச்சு உண்மையை சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த விசாரணையை எந்த ஒரு வீடியோவோ இல்லை ஆடியோவோ எடுக்கலை. லாரி சொன்ன எல்லாத்தையும் ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதி லாரிகிட்டே சைன் வாங்கியிருக்காங்க. இவ்வளோ நடந்தும் கூட லாரி விடாமல் போலீஸை ஃபோர்ஸ் பண்ணி தான் சொல்ல வச்சாங்க. நான்லாம் எந்த தப்பும் பண்ணலை, போலீஸ் சொன்னதுனால தான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் கூட ரீஅப்பீல் பண்ணியிருக்கான். ஜெயில் போகிறதுக்கே இவ்வளோ பயப்படுற லாரி ஒரு குழந்தைய கடத்தி செக்ஸுவல் ஹராஸ் பண்ணி கொண்டு இருக்கான். யாருக்கு தெரியும்? ட்ரேசியா கேஸில் கூட லாரி சம்மந்தப்பட்டிருக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், வீட்டு பொண்ணுங்களுக்கோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நம்ம தான் சொல்லித்தரணும். நம்ம சொல்லலாம், தப்பே கிடையாது. இப்போது வெளியில் போகணும், யார் கூட போகலாம், தனியாக போகலாமா போகக்கூடாதா, எந்த டைமில் போகணும், இதெல்லாம் நம்ம சொல்லித்தரலாம், தரணும். ரொம்ப வருஷமாக கூடவே இருந்தவங்க திடீர்னு காணாமல் போயிட்டா எவ்வளோ வலிக்கும். என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் இன்னும் க்ரைம் நடந்துட்டு தான் இருக்குது. யார் எங்கே வெளியில் போனாலும் தயவுசெய்து பார்த்து பத்திரமா போங்க, பத்திரமா இருங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேஸ் இன்னும் முடியலை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.